இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோயில்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்கு. என்னது உரிமை இருக்கா? என்ன உரிமை இருக்கு? இந்த ஊருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ஊருக்குள்ள கால் வைக்கிற தகுதி உங்க யாருக்கும் இல்லை. புரிஞ்சுதா? மரியாதையை வெளியே போயிடுங்க. ஏப்பா தம்பி, திருவிழா நடக்க போதுன்னு அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க ஆசையா வந்தோம். எங்களை வெளியே போக சொல்றீங்க? பின்ன உங்களை நடு கோவில்ல நிக்க வச்சு முதல் மரியாதை கொடுத்து நாங்க கைகட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இந்த கோவிலுக்காகவும் ஊருக்காகவும் கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க தான். எங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஊரை விட்டு பயந்து ஓடுன உங்களுக்கு இல்ல. என்னையா விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? யார பார்த்து பயந்து ஓடி போனாங்கன்னு சொல்ற? அண்ணாமலை நெருப்பு மாதிரி. அவ யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்து ஓடி போக மாட்டா. நாங்க ஒன்னும் இந்த முதல் மரியாதைக்காக இங்க வரல. திருவிழா நல்லபடியா நடக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் வந்தோம். ஹலோ ஹலோ, அதெல்லாம் நீங்க இல்லனாலும் திருவிழா நல்லாவே நடக்கும். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஹலோ, எங்களை கிளம்ப சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்க கோயில் திருவிழா. இத முடிக்காம நாங்க போக மாட்டோம். என்னது போக மாட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை நீங்களே போயிடுங்க, இல்ல நாங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். எங்க முடிஞ்சா பண்ணியா பாக்கலாம். திருவிழால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? வருண் இரு, கௌதம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐயா, நான் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கோவிலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான இடம் இல்ல. மக்கள் எல்லாரும் ஒத்துமையா வந்து சாமி கும்பிட்டு மன நிம்மதியோட வந்து போற இடம். இத உனக்கு எனக்குன்னு யாரும் பிரிச்சு பார்க்க முடியாது. இது எங்க அத்தையோட குலதெய்வ கோவில். அவங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க இந்த ஊருக்கு வராம இருக்கலாம், ஆனா அவங்க இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நினைக்காத நாளே இல்ல. இன்னைக்கு கூட இந்த ஊர் நல்லதுக்காக திருவிழா நடக்கணும்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க. இது ஒண்ணு போதாதா அவங்க இந்த ஊர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு? நாங்க எல்லாரும் ஆசையோட வந்திருக்கோம். எங்களை விரட்டாதீங்க ஐயா. இத்தனை வருஷம் ஏதோ பிரச்சனையால தானே யாரும் கோவிலுக்கு வரல, திருவிழாவும் நடத்தல. ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் திருவிழா நடத்த போகும்போது நாமளே பிரச்சனை பண்ணலாமா? தனிப்பட்ட மனுஷனோட கோவத்துக்காக இந்த ஊரே மழை தண்ணி இல்லாம கஷ்டப்படணுமா? சொல்லுங்க ப்ளீஸ், திருவிழா நடத்த விடுங்க ஐயா. பாத்தியா, அண்ணாமலை மருமகன்னு நிரூபிச்சுட்டாங்க. எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு.